அனைத்து சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவர்களையும், ஆய்வாளர்களையும் வருக வருக என வரவேற்று அனைவரையும் வணங்குவதில் பெருமை கொள்கிறேன். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்வானது சீவக சிந்தாமணி ஒரு சாதனை, உலக சாதனை முயற்சியாகவும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி என்பதனாலும் அதே நேரத்தில் இதை சொல்ல கடப்பாடு உடையேன் என்பதனாலும் இதை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிகழ்வானது இன்று 49வது அமர்வாக தொடர்கிறது. மன்னிக்கவும், 47வது அமர்வாக தொடர்கிறது. நாளைதான் 49. இன்றைக்கு 47வது அமர்வு. இந்த 47வது அமர்வினுடைய பாடுபொருள் சீவக சிந்தாமணியில் உள்ள 1101வது பாடலிலிருந்து 1125வது பாடல் வரை நமக்கு இன்றைய இந்த அமர்வினுடைய பாடுபொருள். இந்த அமர்வை நமக்கு வழங்க காத்து கொண்டிருப்பவர் திருவாளர் வே. சிவராமகிருஷ்ணன் ஐயா. தலைவராக விளங்குகிறார். என்ன தலைவர் அப்படின்னா, வந்தவாசி வட்டத்தினுடைய தமிழ்ச்சங்க தலைவராக விளங்குகிறார். இவர் முன்னாள் ஆசிரியரும் கூட. சரிதானங்கய்யா? ஐயா இப்போதும் ஆசிரியர் ஐயா. இப்போதும் ஆசிரியரா? அத போட மறந்து இருக்கிறோம். இப்போதும் அதை அனுப்பவில்லை, நானும் அதை போடவில்லைன்னு நினைக்கிறேன். போடல, என்ன நினைக்கிறது, போடல. அத மாத்திடலாங்க ஐயா. ஐயா தலைமை ஆசிரியராகவும் வந்தவாசியில் இருந்து கொண்டு செயல்பட்டு வருகிறார். ஐயா அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. மிக்க நன்றி ஐயா. சான்றோர் பெருமக்களே, இந்த 47வது அமர்வு நமக்கு இன்றைக்கு 278வது நிகழ்வாக சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு தொடர்கிறது. அந்த 278வது அமர்வை முதற்கொண்டு 278வது திருக்குறளை பார்க்கின்றோம். திருக்குறள் முடியும் போது 1330 நிகழ்வுகள் முடிந்திருக்கும். அப்படி ரொம்ப அழகாக இந்த திருக்குறளானது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தார் பலர். மாந்தர்கள் பலராக இருப்பதற்கு என்ன காரணம்? ரொம்ப அழகாக சொல்லுகிறார். சிறந்தோர் போல, நல்ல ஒழுக்க சீலன் போல தவவேடம் பூண்டு அந்த ஒழுக்க சீலனாக இருந்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒழுக்க சீலனாக இருக்கிறார். அப்படி இருப்பவர் எப்படி தன்னை ஒப்பனை செய்து கொள்ளுகிறார்னா, ஒரு நாளைக்கு நாமெல்லாம் ஒரு முறை அல்லது இருமுறை நீராடுவது வழக்கம். நீராடுறதில்ல, உடலை கழுவுகிறோம். இது ஒரு பேச்சாளர் ரொம்ப அற்புதமாக சொன்னது.
நீர் ஆடுவது, நீரில் குளிப்பதுன்னா தலை நீரில் மூழ்கி எழ வேண்டுமா. அதுதான் குளித்தல். மத்ததெல்லாம் நாம இப்ப சென்னையில முழுக்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, பெரும்பாலும் குளிக்கிறதே கிடையாது. உடலை கழுவிக் கொண்டிருக்கிறோம். அதை மனத்தது மாசாக மாண்டார். இவர் ஒரு முறை இல்ல, பலமுறை ஒரு நாளைக்கு நீராடுவார். அப்படி நீராடி தன்னை பெரும் ஒழுக்கச்சீலனாக, பார்ப்பவர்களுக்கு ஒழுக்கச்சீலனாக அலங்கரித்துக் கொள்வார். இவர் வஞ்சக மனத்தோடு, அப்போ இப்படி நீராடுபவர்களில் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பல பேர் இப்படி இருக்கிறாங்கப்பா. இந்த வஞ்சக மனத்தோடு இருக்கிறார்கள். வெளி உலகிற்கு ஒன்றாகவும், நேருக்கு நேராக மனிதர்களை சந்திக்கும் போது வேறொருவராகவும் வாழ்கின்ற மக்கள் நிலை இப்படி இருக்கிறது. மறைவாக தீய ஒழுக்கத்தில் ஈடுபடும் கயவர் ஆவார். திட்டுறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பல இடங்கள்ல கோபப்பட்டு பேசுகிற இடங்கள் நிறைய உண்டு. அதுல இது ஒன்று, கயவர் அப்படின்னு திட்டுறார். அப்போ மனத்தது மாசாக மாண்டார், நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர். இப்படி ரொம்ப அழகாக சிறந்தவர் போல தவவேடம் பூண்டு ஒரு முறைக்கு பலமுறை நீராடி தன்னை ஒரு மாபெரும் ஒழுக்க சீலனாக ஒரு உருவகித்துக் கொண்டு வெளிக்காட்டுவது. ஆனால் உள்ளுக்குள் 1000 தவறுகள் ஒளிந்து கிடப்பது. ஒரு யாரும் இல்லைன்னா தப்பு செய்யலாம். இப்படி இருக்கின்றவர்களை கயவர் என்று திருவள்ளுவர் மொழிகின்றார். அந்த கயவராக இல்லாத நாம் நம்மால் இயன்ற நல்லதையெல்லாம் செய்வோம் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு, இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, ரொம்ப அது அற்புதமான திருக்குறள். இந்த திருக்குறளானது 28வது அதிகாரமாக விளங்கக்கூடிய கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 8வது திருக்குறளாக இது விளங்குகிறது. சான்றோர் பெருமக்களே, இந்த திருக்குறளை எல்லோரிடம் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, இன்றைய பேராசிரியர் சிவராமகிருஷ்ணன் ஐயாவிற்கு அவரிடம் இந்த அவையை ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கெழுமிய தமிழ் சான்றோர்களே, அனைவரையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த சென்னை செந்தமிழ் பெருமன்றத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா திரு முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் இந்த வாய்ப்பிற்கான நன்றியையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இதில் இணைந்துள்ள அத்தனை சான்றோர் பெருமக்களையும், தமிழார்வத்தோடு இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்து, இந்த 1101வது பாடல், அதற்கு முன்பாக நாம் ஐயா, அதற்கு முன்பாக வரல, அப்படியே நின்னுடுச்சுங்க ஐயா, கேட்கல. அவரை சங்கிலியால் பிணைத்து கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். அப்படி அழைத்து சென்று கொண்டிருப்பதை பார்க்கிற பெண்கள், அவர்களினுடைய நிலையிலே இருந்து இந்த பகுதி தொடங்குகிறது. பெண்கள் பந்தாடி கொண்டிருக்கிறார்கள். முதல் பாடலிலே நெய் தலைக்க என்று கூறுகிறார். நெய் என்றால் தைலம். இந்த கருங்குழல் நிழன்று என்று வருகிற போது
கருமையான குழல் அந்த கூந்தல் கருமையாவதற்கு தடவிய நெய் என்று கூறுகிறார். இப்படி அருமையான சிந்தனைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கூந்தல் கருமையாக இருப்பதற்கு தேவையான திரவியங்களை தடவியிருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் கழுத்திலே பின்புறம் இருக்கிற அந்த அலை போல அந்த கூந்தல் வீசுகிற போது முத்து மாலைகள் அசைகிறது. அங்கே சொல்லப்படுகிற ஒரு சொல் வந்து அமர என்பது. இதைத்தான் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அமர என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் திரும்ப என்று திருத்தக்க தேவர் சொல்லுகிறார். நாம் கூட அமரர் என்ற சொல்லை சொல்லுகிறோம். அதற்கு என்ன பொருள் என்றால் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே அவர் சென்று விட்டார், ஆகையினால் அது அமர்தல். அதை போல இது தோன்றியதிலிருந்து மாறி மாறி வருகிறது என்பதற்கு இந்த அமரர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். அடுத்து ஒரு சொல் இதிலே கைத்தலம் என்ற ஒரு சொல் மிகவும் முக்கியமானது. கைத்தலம் என்கிற சொல்லை எங்கே நாம் பார்க்கிறோம் என்றால் பிரபந்தத்திலே வருகிறது. கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி நான் என்று கூறுவதை போல இந்த இடத்திலே கைத்தலம் கடுத்து என்று சொல்லுகிறார். இந்த கடுத்து என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் அதை திருவள்ளுவரோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று திருவள்ளுவர் பேசுகிறார். கடுத்தது என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் நாம் சில நேரங்களில் கோபப்படுகிறோம். அப்படி கோபம் நாமாக கோபப்பட்டால் அதற்கு பெயர் வேறு. நம்முடைய செயல்களால் வேறொருவர் நமக்கு எதிரிலே இருப்பவர் நம்முடைய செயல்களால் கோபப்பட்டால் அது கடுத்தது என்று பொருள். இப்போது இவ்வளவு நுட்பமான சொல்லை திருத்தக்க தேவர் பயன்படுத்துகிறார். அப்படியானால் கைத்தலம் கருத்து அடித்த பந்து, அந்த பந்தை வந்து மைத்தலை நெடும் தடங்கண் மங்கையர் மயங்கினர் என்று பாடுகிறார். இப்பொழுது இந்த பெண்கள் வந்து ஏன் மயங்கினர் என்றால் சீவகனை அழைத்து செல்லுவதை பார்த்துவிட்டு இவர்கள் அந்த பந்தை மறந்து விட்டார்கள். ஆனால் சீவகனை நினைத்து கொண்டு ஐயோ இவன் இப்படி இவர்களிடத்திலே சிக்கிக் கொண்டானே என்று வருந்தி அந்த பெண்கள் மயங்கினர் என்று கூறுகிறார். அடுத்த பாடலிலே சீவகனினுடைய அழகு அதோடு கூடிய அந்த பெண்கள் எப்படி அந்த ராசமாபுரத்திலே பேசிக்கொண்டார்கள் என்பது. அதிலே மிக அழகான ஒரு வரி கோதை என்ற சொல். இந்த கோதை என்ற சொல்லுக்கு கோதை கொண்ட பூஞ்சிகை கொம்மை கொண்ட வெம்முலை என்று கூறுகிற போது கோதை என்பதற்கு அங்கே மாலையை குறிக்கிறது. இப்போது மாது கொண்ட சாயலம் மடந்தையர் மனம் கசிந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மனமுருகி பேசிக்கொள்ளுகிற சொல் என்ன என்றால் இந்த சீவகனை எண்ணியும் அவன் இப்பொழுது இருக்கிற நிலையையும் கலங்கி அவர்கள் தங்களுடைய கண்களிலே இருந்து வெம்மையான கண்ணீர் துளிகளை சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஐயே என்று சொல்லுகிறார். ஐயே என்றால் தலைவன், ஐயன் என்றால் தலைவன். அந்த சொல் சீவகனை குறிக்கிறது. அப்படி பார்க்கிற போது தலைவனாகிய சீவகனே என்று அன்பில் மிகுந்து அவர்கள் தங்களுடைய கண்களிலே இருந்து வெம்மையான நீரை சொரிந்து உங்களுடைய நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று அந்த பெண்கள் சீவகனின் பார்த்து வருந்தினர் என்று கூறுகிறார். அடுத்த பாடலிலே மிக முக்கியமான ஒரு சொல் இருக்கிறது. ஓலைகள் என்று சொல்லுகிறோம். செம்பொன் ஓலைகள் விழவும் என்று பாடுகிறார். இப்போ செம்பொன் ஓலைகள் என்று சொன்னால் ஆபரணங்கள். இந்த ஓலைகள் என்பதை நாம் ஏதோ ஓலையோடு ஒப்பிடக்கூடாது, ஆபரணங்கள் என்று கருத வேண்டும். இதிலே அருமையான ஒரு சொல்லாட்சியை கம்பனோடு ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன். அதிலே வருகிற போது என்னெனா நாடகம் மடந்தையர் என்று பேசுகிறார். இப்போது கம்பன் கைகேயை பற்றி சொல்லுகிற போது நாடக மயில் என்று குறிப்பிடுகிறார். அந்த தன்மையை இங்கே திருத்தக்க தேவர் இந்த பாடலின் கண் பின்பற்றுகிறார். இதை நம்பன் உற்றது என்னெனா நாடகம் மடந்தையர் வெம்ப வீதி ஓடினார்
மின்னின் அன்ன நுண்மையர் என்று கூறுகிறார். நுண்மையார் என்று கூறுகிற போது இதற்கு என்ன பொருள் என்றால், இந்த நுண் என்பதற்கு நுட்பமான என்று பொருள். அங்கே அறிவு நுட்பமுடையவர்கள் என்றால், அறிவு நுட்பமுடையவர்கள் யார்? அந்த ராசமாபுரத்தினுடைய பெண்கள். அவர்கள் எப்படி அறிவு நுட்பமுடையவர்கள் என்றால், இப்போது வந்திருக்கிற துன்பத்தில் இருக்கிறானே சீவகன், இந்த துன்பத்தை எல்லாம் மிகச் சாதாரணமாக சமாளித்துக் கொள்ள வேண்டியவன். ஏன் இப்படி இந்த கட்டியங்காரனுக்கு அடங்கி கொண்டிருக்கிறான் என்பதாக அதிநுட்பமாக சிந்திக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் நுண்மையர் என்று திருத்தக்க தேவர் பாடுகிறார். இதிலே கூட சீவகனை பற்றி சொல்ல வருகிற போது ஆணில் சிறந்தவன் என்று கூறுகிறார். இப்படியெல்லாம் சீவகனை நம்பன் என்று சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், ஆண்களில் சிறந்தவன் என்று பொருள். இந்த சிறந்த சொல்லாட்சிகளை எல்லாம் நம்முடைய பாடல்களிலே அவைகள் எப்படி வருகின்றன என்பதை பார்ப்பதுதான் தமிழின் பெருமை. அதே போல அடுத்த பாடலிலே பூ அலர்ந்த தாரினன், பூ அலர்ந்த தாரினான் என்றால், இதுல நல்ல இந்த பூக்களை பற்றிய சொற்கள் மிகவும் அதிகமாக இந்த பகுதியிலே திருத்தக்க தேவர் பயன்படுத்தி இருக்கிறார். அலர்ந்த என்றால் மலர்ந்த என்று பொருள். இப்போது பூ அலர்ந்த தாரினான், தார் என்றால் மாலையை அணிந்தவன் என்று பொருள். தார் என்ற சொல்லுக்கு மாலை என்று பொருள். இந்த மாலை எதனால் ஆனது என்றால் பூக்களால் ஆனது என்று பொருள். பூக்கள் மொட்டு பூக்களாக இருந்தால் அவை மாலையாக கட்ட முடியாது. ஆகையினாலே பூ அலர்ந்த தாரினன் என்றால் இதிலேதான் ஒரு செயலை மிக நுட்பமாக திருத்தக்க தேவர் விளக்குகிறார். மாலை எப்படி உருவாகிறது என்று. அதிலே அதே போல சொல்லுகிற போது இவர்களினுடைய ஐயா கேக்கல. ஆகுலத்து அறிவயர் அவ்வயிறு அதுக்கினர் என்று பாடுகிறார். ஐயா இந்த ஆகுலம் மாலையாக என்ற இருந்து தொடருங்க ஐயா. ஐயா இந்த மாலையாக இருந்து தொடருங்க. கேக்கல, இடையில நின்னு போச்சு. சரிங்க ஐயா. இப்ப பூ அலர்ந்த தாரினன், தாரினன் என்று சொல்லும்போது தாரினான் என்ற தார் என்ற சொல்லுக்கு மாலை என்று பொருள். இப்ப தாரினான் என்றால் மாலையை அணிந்த சீவகன். பூ என்ற சொல்லுக்கு இப்ப அந்த மாலை எதனால் ஆனது என்றால் பூக்களால் ஆனது. பூக்கள் மொட்டு பூக்களாக இருந்தால் அதற்கு மாலையாக வர முடியாது. ஆகையினாலே பூ அலர்ந்த தாரினன் என்று அவர் திருத்தக்க தேவர் பாடுகிறார். அப்படி பாடுகிற போது அந்த நாட்டிலே அந்த பெண்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், வீ கலந்த மண்ணை போல் வேனிடும் கண்ணீர் மல்க ஆகுலத்து அறிவயர் அவ்வயிறு அதுக்கினர் என்று கூறுகிறார். வீ கலந்த என்றால் நோய்வாய்ப்பட்ட மஞ்சை போல, மயில் போல, நோயுற்ற மயில் போல அவர்கள் தங்களினுடைய கண்ணிலிருந்து வேல் நெடும் கண்களிலே இருந்து கண்ணீர் மல்க என்று கூறுகிறார். ஆகுலம் என்ற சொல் திருக்குறளிலே திருவள்ளுவர் பேசுகிறார். ஆகுல மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற என்று கூறுகிறார். இப்போ ஆகுல என்றால் ஆரவாரத்தை குறிக்கிறது. அதை வெற்று ஆடம்பரமான ஆரவாரத்தை குறிப்பதால் இங்கே ஆகுலத்து அறிவயர் என்று கூறுகிறார். அவர்கள் பேசுகிற அந்த ஆரவாரம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒலியை எழுப்புகிறது. அதை அடுத்த பாடலிலே அவர் சொல்வதற்கு முன்பாக இங்கே குறிப்பாக உணர்த்துகிறார். ஆகுலத்து அறிவயர் என்றால் அவர்கள் ஒரே இந்த சீவகனினுடைய நிலையை எண்ணி ஆரவாரமிட்டு அழுகிறார்கள் என்பதை, அவ்வயிறு அதுக்கினர் என்றால் வயிற்றிலே அடித்து அந்த பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இதிலே பூவலர்ந்த தாரினன் என்று கூறியவர் அந்த சீவகனினை ஒப்பிட்டு பேசுகிறார். அதிலேதான் அந்த நாட்டு பெண்கள் எல்லாம், இந்த உடம்பே நீ போய்விடு, உயிரே நான் வாழ். ஏனென்றால் இந்த உயிர் யாருக்காக வாழ வேண்டும் என்றால் சீவகனினுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு எப்படியேனும் வாழ்ந்தாக வேண்டும் என்பதை
குறிப்பாக திருத்தக்க தேவர் அவர்களினுடைய மன உணர்ச்சியை குறிப்பிடுகிறார். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியவில்லையே, உயிரே நீயாவது வாழ்ந்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செய் என்று கூறுவதைப் போல அந்த பாடலை திருத்தக்க தேவர் மிக சரியாக பாடுகிறார். இதற்கு அடுத்த பாடலிலே தேன் மலிந்த கோதை மாலை செய்கலம் முகுந்தராய் கான்மலிந்த காமவல்லி அன்னதென்ன ராயரோ. இதிலே மிக முக்கியமாக நூன்மலிந்த நுண் உசுப்பு நோவ வந்து நோக்கினர் என்று கூறுகிறார். உசுப்பு என்பது அந்த பெண்ணினுடைய இடை. அந்த இடைகள் நுண்ணியதாய் மெலிந்து இருக்கிற அந்த இடைகள் நோவ என்றால் அவைகள் வருந்துமாறு. இப்போது மனம்தான் வருந்த வேண்டும். சிவகனினுடைய நிலைக்கு மனம்தான் வருந்த வேண்டும். ஆனால் இவர்கள் ஏன் இப்படி உடல் இடை இதையெல்லாம் வருந்துகிறது என்று ஏன் கூறுகிறார் என்றால், இங்கேதான் நாம் நம்முடைய நுட்பத்தை பார்க்க வேண்டும். அவர் கூறுகிற சொல் என்ன என்றால், காட்டிலே பரவி இருக்கிற காமவல்லி என்ற கொடி. இது காட்டிலே விளைகிற காமவல்லி என்கின்ற ஒரு கொடி, அது காற்றிலே அசையும் போதே வாடிவிடும். அப்படி இவர் அந்த இயல்புடைய அந்த கொடிக்கு ஒப்பிடுகிறார். அப்படிப்பட்ட பெண்களாக அந்த ஏமாங்கத நாட்டினுடைய பெண்கள் இருந்தனர். காமவல்லி என்கின்ற கொடி காற்றிலே அசைந்தாலே வாடிவிடும். அதை போல இவர்கள் தங்களினுடைய வீட்டை விட்டு துன்பத்தினால் வருந்தி வெளியிலே வந்தாலே இவர்கள் வாடிவிடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இடை வாட சீவகனினுடைய துன்பத்தை கண்டு வருந்தினர், அழுதனர் என்று கூறுகிறார். இப்பொழுது இந்த காட்சிகள் எல்லாம் சீவகனினுடைய நிலையை பெண்கள் பாடுகின்ற பாடலாகவே அமைத்துக் கொண்டு செல்கிறார். அடுத்ததும் மங்கையர் நிலையை அடுத்த பாடலிலும் அந்த பெண்களினுடைய நிலையை கூறுகிறார். அதிலே கூறுகிற போது மாதரார்கள் கற்பினுக்குடைந்த மாமணிக்காயை என்று கூறுகிறார். இப்பொழுது அப்பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் முத்துக்களாகிய மாமணியை உடைய ஆபரணங்கள் எல்லாம், இந்த ஆபரணங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், இங்கே நாம் பார்க்கிற போது அதியமானை பற்றி ஔவையார் புகழ்ந்து பாடுகிற போது ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். 1000 தச்சர்கள் கூடி செய்ததொரு தேர் சக்கரத்திற்கு ஒப்பான வலிமையுடையவன் என்று அதியனை ஒப்பிட்டு ஔவை பாடுவதைப் போல திருத்தக்க தேவர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், இவர்கள் அணிந்திருக்கிற முத்துக்களை கொண்டு சிவகுமார் ஐயா மியூட்ல போயிட்டீங்க. கேட்கவில்லை. பேசுங்க. கேட்கலங்க ஐயா. இந்த மைக்கு ஐயா இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. இப்பொழுது மாதரார்கள் கற்பினுக்குடைந்த மாமணிக்கையை என்று குறிப்பிடுகிற போது தீதிலா அறநூல் பெய்வார் சிதந்தது போல சிந்துவார். இப்பொழுது தீதிலா அறநூல் என்று கூறுகிறார். இந்த சொல்லாட்சி நாம் சிந்திக்க வேண்டும். அறம் என்பதே தீதற்றது. ஆனால் அவர் என்ன கூறுகிறார்? தீதிலா அறநூல் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற அந்த பெண்கள் என்று கூறுகிறார். இப்போது சீவகன் முன்னாலே வந்து அவர்கள் இந்த சீவகனை இப்படி கொண்டு செல்லுகிறார்களே என்று கலங்கி வயிற்றிலே அடித்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். இதிலேதான் அவர்கள் கழுத்திலே அணிந்திருக்கிற அந்த நாண் அணிகள் எல்லாம் சீவகன் முன் அழுந்து விழும்படியாக அவர்கள் மிகச்சரி இது தகாது தகாது என கலங்கி அவ்வயிறு அதுக்கினர் என்று கூறுகிறார். இது தகாது என்றால் இப்படி கொண்டு போகிறார்களே, கட்டியங்காரன் இப்படி செய்கிறானே, இந்த செயல் தகாது என்று அவர்கள் வருந்தி அழுதனர், அரற்றினர் என்றெல்லாம் பல சொற்களை சொன்னவர் அதுக்கினர் என்று கூறுகிறார்.
இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அதுக்குதல் என்றால் அசைத்தல் என்று பொருள். இப்போது வயிறு அதுக்குதல் என்றால் வயிறை அசைக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய அவலத்தை அந்த செயலின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். இப்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற போது வேறு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். அவலத்தை வெளிப்படுத்துகிற போது இந்த அதுக்கினார்கள் என்ற சொல்லை சொல்லுகிறார். இப்பொழுது இவைகளெல்லாம் பழந்தமிழ் சொற்கள் என்பதாக நாம் கட்டாயம் உணர வேண்டும். அதே போல அவர்கள் பெண்கள் அந்த ஏமாங்கத நாட்டினுடைய தெருக்களிலே பெண்கள் ஓடி வந்து சீவகனை எப்படி கண்டார்கள் என்பதை அடுத்த பாடலிலே கூறுகிறார். அதாவது 1107வது பாடல் இது. இதிலே அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், வட்டில் அகமணி பலகை வண்ணனுன் துகிலிகை என்று கூறுகிறார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ராமனினுடைய முகத்தை வர்ணிப்பதற்கு வாலி கூறுகிறான், ஓவியத்து எழுதவண்ணா உருவத்தாய் என்று கூறுகிறான். அதை போல சீவகனினுடைய உருவத்தை இவர்கள் ஓவியமாக வரைந்து சித்திரப்பலகையிலே, துகிலிகை என்றால் எழுதுகோல் என்று பொருள். தூரிகை என்பது வேறு. தூரிகை என்றால் வண்ணம் தீட்டுவதற்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு பொருள். ஆனால் இங்கே துகிலிகை என்று கூறுகிற போது இதை எழுதுகோலாக கருத வேண்டும். இந்த எழுதுகோல் கொண்டு சீவகனின் உருவத்தை வரைந்து அந்த கோதையர்கள் தங்கள் கழுத்திலே உள்ள ஆபரணங்கள் மற்றும் மாலைகள் எல்லாம் பசலை தீயிலே கருகுமாறு அவர்கள் தங்களினுடைய, அதாவது மயில் வீழ்ந்த கோதையர்கள், இப்பொழுது மட்ட வீழ்ந்த கோதையர்கள் என்று சொல்லுகிற போது அங்கே மண்ணையோடு மயில் போல என்று அவர் ஒப்பிட்டு கூறுகிறார். இதுதான் பெண்களினுடைய இயல்பு. இதை ஏன் பெண்களை மயிலோடு ஒப்பிட்டார் என்று நாம் பார்க்க வேண்டும். மயில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிற போதுதான் தன் தோகையை விரித்து அது ஆடும். ஆனால் அது அதற்கு மகிழ்ச்சி கிடைக்கிற வரை அது எக்காரணம் முன்னிட்டும் தன் தோகையை விரிக்காது. அப்படி இந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள்? இவர்கள் நோயுற்ற மயில்களாக சிவகனினுடைய நிலைக்காக வருந்துகிறார்கள். அப்படியானால் நொந்து கெடுதலுற்ற மயில் போல வாயிலிலே வந்து நின்று சிவகனின் நிலையை பார்த்தனர் என்று திருத்தக்கதேவர் பாடுகிறார். இப்போது அடுத்த பாடலிலே ஏமாங்கத நாட்டு மக்களினுடைய நிலை. இந்த 1108வது பாடலிலே மிக ஏமாங்கத நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை மிக அழகாக விளக்குகிறார். பொதுவாகவே மக்களினுடைய சலசலப்புகளை, மக்களினுடைய பேச்சுக்களை, அது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை பொறுத்து அந்த கதைத்தலைவனினுடைய பண்புகளை வெளிப்படுத்துவது ஒரு கவிதையின் உத்தி, கவிஞன் பயன்படுத்தி இருக்கிற உத்தி. இதை கம்பனும் செய்திருக்கிறான், இளங்கோவும் செய்கிறார், இங்கே திருத்தக்கதேவரும் செய்கிறார். இங்கே நாம் பார்க்கிற போது வினையது விளைவு காண்மின் என்று கூறுகிறார். வினை என்பது 2 வகைப்படுகிறது, நல்வினை, தீவினை என்று. இப்போது வினை அது விளைவு காண்மின். இப்போது அதனுடைய விளைவு தீமை விளைகின்ற காலமாக இது வந்துவிட்டது. எனவே தீவினை காலம் வந்துவிடுமானால் அதனுடைய விளைவுகளை நாம் காண வேண்டியது நம்முடைய ஒரு போதாத காலம் என்று அந்த மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் கை நடுங்கி நிற்கிறார். இன்னொன்றையும் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த சீவகன் அந்த காவலர்களோடு கட்டப்பட்டு கொண்டு செல்லப்படுவதை பார்க்கிற போது கட்டியங்காரன் இவனை கொன்று விடுவானோ என்று பேசினார். அப்படி கொன்றால் சீவகனினுடைய அழகு, சீவகனினுடைய அறிவு, ஆற்றல் இன்றோடு அழிந்து விடுமோ என்று அவர்களினுடைய மனச்சக்கரம் சுழல்கிறது. இப்படி பல்வேறு எண்ணங்களிலே அவர்கள் அந்த நாட்டு மக்களினுடைய எண்ண ஓட்டங்கள் அமைந்தன. அதனால் வெளிப்படுவது என்ன என்றால், இந்த நாடு மிகப்பெரிய இழப்பாக சீவகனினுடைய இழப்பை கருதுகிறது என்பதை அவலத்தின் மூலமாக நுட்பமாக அந்த நாட்டு மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் மிக முக்கியமானது. இங்கே சீவகன் அந்த கட்டியங்காரனோடு
அகப்பட்டு செல்வது எதை ஒப்பிட்டு கூறுகிறார் என்றால், வினையது விளைவு காண்மின் என்றார். இப்பொழுது ஒரு ஒரு மனிதனுக்கு வினைவிளை காலமாக இருந்தால் அந்த வினைவிளை காலத்திலே இது போன்று நிகழும் என்பதையும் அந்த நாட்டு மக்களின் மொழி திருத்தக்கதேவர் விளக்குகிறார். இதற்காக நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்றால், நம்முடைய வாழ்வியல் கடமைகளை, நம்முடைய வாழ்வியல் வினைகளை நாம் நேர்மறையாக நல்ல முறையிலே வகுத்து கொள்ள வேண்டும். தீவினைகள் நம் வாழ்வில் வந்துவிடும் போதுதான் நாம் இறைவனை நினைக்கிறோம். ஆனால் தீவினைகளை எப்படி கடக்க வேண்டும் என்பதை இங்கே அந்த நாட்டு மக்களின் வாயிலாக சிவகனை கொண்டு திருத்தக்கதேவர் நமக்கு விளக்குகிறார். எனவே நல்வினை வருகிற போது, நன்மைகள் நம்மோடு சேருகிற போது அதிகமாக நீங்கள் மகிழ்ந்து விடவும் கூடாது. ஆனால் தீவினைகள் வந்து நம்மை தாக்குகிற போது நாம் துவண்டு விடாமல் எவற்றை நாம் உண்மையான வழிபாட்டோடு நாம் நம்முடைய இறைவனிடத்திலே செலுத்தினால் அந்த இறைவனினுடைய சக்தி நம்மை காக்கும். அதை போல சீவகனை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த நாட்டு மக்கள் வருந்துகிறார்கள். அடுத்த பாடலிலே தன்னுடைய தந்தை ஆகிய அந்த கந்துக்கடனினுடைய நிலையையும் தாயாகிய சுனந்தையின் நிலையையும் அடுத்த பாடலிலே வெளிப்படுத்துகிறார். இது 1109வது பாடல். இந்த பாடலிலே அவர் என்ன கூறுகிறார்கள் அந்த நாட்டு மக்கள் என்றால், நோற்றிலர் மகளிர் என்பார். அப்படியானால் நான் இதற்கு முன் பாடலுக்கு அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் செய்கிற நல்வினைகள் எவ்வாறு அமைகின்றன, தீவினைகள் எவ்வாறு அமைகின்றன என்றால், நாம் செய்கின்ற நம்முடைய இறைவனுக்கான அற பிரார்த்தனைகள் மூலமாக அவைகள் அமையும். அதை இங்கே சொல்லுகிறார். நோற்றிலர் மகளிர் என்பார். இங்கே அறம், தர்மக்கடவுளே, இந்த நாட்டு மக்கள் எப்படி பேசிக் கொள்ளுகிறார்கள் என்றால், தர்மக்கடவுளே, இந்த சீவகனினுடைய 2 மகளிர் காந்தர்வதத்தையும் குணமாலையும் சீவகனை உடனிருப்பதற்காக இறைவனிடத்திலே நோன்பு மேற்கொள்ளவில்லையோ என்று பேசுகிறார்கள். அப்போ நோற்றிலர் மகளிர் என்பர், நோம் கண்டீர் தோள்கள் என்பர், கூற்றத்தை கொம்மை கொட்டி குலத்தொடு முடியும் என்பர். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். கூற்றம் என்பது யமன். இந்த யமனை கைகொட்டி எழுப்பி இந்த செயலால் குலமே அழியும், ஆகையினாலே சீவகனை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய தந்தை தவிக்கின்ற கொடுமை எவ்வளவுது. ஏனென்றால் கந்துக்கடன் இந்த நிகழ்ச்சியை கண்ட மாத்திரத்தில் மிகவும் மனம் வருந்தி போய்விடுகிறார். அதிகமான வருத்தத்திலே இருக்கிறார். அவனுடைய நிலையை அந்த நாட்டு மக்கள் பேசுகிறார்கள். கந்துக்கடன் சீவகனை இப்படி கட்டியங்காரன் பிடித்துச் செல்ல விட்டுவிட்டானே என்று அந்த நாட்டு மக்கள் இது ஏற்புடையதல்ல, இது தகாது என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள். சுனந்தை என்பவள் அந்த சீவகனின் தாய். அந்த சீவகனின் தாய் ஆற்றாள், மனதா இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது அறமே என்றால் இந்த நாட்டு மக்கள் யாரை நோக்கி தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினார்கள் என்றால், யாரிடத்திலே வேண்டினார்கள் என்றால், அறமே, தர்ம கடவுளிடத்திலே தங்களுடைய நிலையை, அதே போல சீவகனினுடைய தந்தையின் நிலையை, சீவகனினுடைய தாயின் நிலையை மிக அழகாக விளக்கி கூறுகிறார்கள். இவற்றை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் இருக்கிறதே 1110வது பாடலிலும் இங்கே நல்ல ஊமைகளின் மூலமாக அதனை கூறுகிறார். இங்கே தூக்குமின் காளை சீரிட் உற்றவன் உளனோ என்பார். இப்பொழுது தூக்குமின் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், சீர்தூக்கி பார்த்தல் என்று பொருள். ஆராய்ந்து பார்க்கிற போது காளையை போல சீறுபவன் அல்லவா உள்ளானோ என்பார்கள். இங்கே உலகம் முழுவதற்கும் காவலாகி காக்கிறவன் இப்பொழுது நல்வினை பெரிதும் இருந்தும் சிவகனை இப்படி காண்கிறது பாவம் என்று கருதுகிறார். அதனாலேதான் அங்கே ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார், நாகரிகன் என்று கூறுகிறார். சீவகன் நோக்கி நாணமடைவான்,
ஆகையினாலே நம்மை அவர்கள் பார்க்கக்கூடாது என்று கண்ணோட்டம் வனப்பு என்கின்ற அவற்றை கொண்டு அந்த பெண்கள் சீவகனை பார்க்க வேண்டாம், அவனுடைய நிலையை நம்மால் பார்க்க முடியும் நிலையிலா இருக்கிறது, அவன் அவ்வளவு பெரிய துன்பத்தில் இருக்கிறானே என்று அவர்களே அஞ்சுகிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற போது அந்த சீவகனினுடைய நிலை முழுவதுமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாடல் 111வது பாடலிலே மிகவும் சிறந்த பாடல். ஏனென்றால் இந்த பாடலிலே அவர் கூறுகிற சொற்கள் மிகவும் மூதூர் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். மூதூர் என்ற சொல்லுக்கு மிகவும் முக்கியமாக ஏமாங்கதபுரத்தினுடைய ராசமாபுரத்து மக்கள், அந்த மூதூர் மக்கள் என்று கூறுகிறார். இவற்றை பார்ப்போமேயானால் பொன்னனார் என்று கூறுகிறார். சீவகனினுடைய மனைவியர் மாலை அணிந்து திகழும் உடலையும் நீக்கி அழகு செய்த சீவகனினுடைய நுண் விரல்கள், சீவகனினுடைய அவனை அழகுபடுத்திய அவர்கள் பஞ்சு குழம்பு கொண்டு சீவகனினுடைய கை கால்கள் நகங்களை எல்லாம் அழகுபடுத்தியவர்கள் அவனுடைய பெண்கள், அவனுடைய உற்ற மகளிர், உரிமை மகளிர். அந்த மகளிர் இப்பொழுது என்ன வருந்துகிறார்கள்? நம்மால் இந்த சீவகனுக்கு ஏதாவது செய்ய முடியவில்லையே என்று வருந்துவதோடு நுபுரம் என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். நூபுரம் திருத்திச் சேர்ந்த நுதி விரல் நொந்ததென்பார் என்று கூறுகிறார். இந்த இடத்திலே சிலம்பை திருத்துதல் என்றால் என்ன பொருள் என்றால், சிலம்பிலே பரல்கள் ஒலிக்கவில்லை என்றால் அந்த சிலம்பு இருந்து பலனில்லை. ஆகையினாலே அந்த பரல்களை ஒலிக்கச் செய்கிற வகையிலே அந்த சிலம்பை திருத்தி என்று பொருள். அப்படியானால் சிலம்பின் பயனை நுகர்கிற வகையில் சிலம்பை திருத்த வேண்டும். அதுபோல இங்கே இவனுடைய பலனை உலகம் உய்கிற வகையிலே சீவகனுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை திருத்த வேண்டும் என்று இங்கே 2 வகையிலே திருத்தக்க தேவர் பாடுகிறார். அது மட்டும் அல்லாமல் இன்னொன்றையும் சொல்லுகிறார். யாவரும் புகழும் ஐயன் என்று அவர் கூறுகிறார். இங்கே அவனுடைய விரல்களே வருந்தினவ, சிவகனினுடைய விரல்களே வருந்துகின்றன. நம்மால் நான் விரலாக இருந்தும் கூட நான் உனக்கு உதவ முடியவில்லையே என்று அந்த நுதி விரல்கள் எல்லாம் வருந்தின என்பார். அடுத்தது சீவகனினுடைய அழகு கெடுமாயின் இந்த மூதூரில் இருக்கிற கோபுர மாடங்கள் எல்லாம் கூற்றுவனை அழைக்கும் என்று கூறுகிறார். மக்கள் எல்லாம் இங்கே இறந்துபடுவார்கள், யமனுக்கு உணவாக இறப்பார்கள் என்று கூறு. இவற்றை பார்க்கிற போது சீவகனினுடைய கட்டியங்காரனினுடைய செயல் மிக பெரும் தீமையானது என்பதும் புரிகிறது. ஆனால் இந்த நாட்டு மக்கள், இந்த இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள் ஏன் கட்டியங்காரனிடத்திலே சென்று இதை பேசாமல் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளுகிறார்கள் என்றால் அதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக நம் முன் நிற்கிறது. இந்த கேள்விக்கு விடையாக அவர் அடுத்த பாடலை பாடுகிறார். இந்த முக்கியமாக நாம் பார்க்கிற போது அடுத்த பாடலிலே மறவர் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். இந்த மறவர் கருஞ்சிலை மறவர் கொண்ட கடனிரை விடுக்க வல்ல என்று கூறுகிற போது பசுக்கூட்டங்களை மீட்கிற திறன் மிக்கவன் சீவகன். ஐயா கேட்கல. துன்பம் தகாது என்று அவர்கள் எல்லோரும் ஆரவாரம் இடுகிறார், மக்கள் எல்லாம் கூச்சல் இடுகிறார். அதுதான் ஆகுல மயங்கிற்றன்றே என்று கூறுகிறார். இந்த ஆகுல என்றால் ஆரவாரம், மக்களினுடைய கூச்சல் குரல். அந்த குரல் இப்போதுதான் மிக அதிகமாக எழுகிறது. இதுவரை இருந்த மக்கள் இப்பொழுது கூச்சல் இடுகிறார்கள். அந்த இடத்திலே நாம் பார்க்கிற போது எப்படிப்பட்ட கூச்சல் என்றால், இந்த மக்களினுடைய அந்த கூச்சல் இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது என்றால், மலையை கொண்டு கடலை கடைந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒலி ஆரவாரத்தை எழுப்புகிறது. இதை மிக அழகாக குறிப்பிட்டார். இப்பொழுதுதான் மக்களாட்சியிலே
மக்களின் குரல் மன்னனுக்கு ஒலிக்கிறது என்பதாக இதனை நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதனாலே தான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். இவனுக்கு எல்லா திறனும் இருந்தும் பசுக்கூட்டங்களை கவர்கிற திறன் இருக்கிறது. இருஞ்சிலை பயின்ற தின்தோள் உடையவனாக இருக்கிறான். இவ்வளவு சிறப்புடையவனாக இருந்தும் கூட இவன் ஏன் இந்த கட்டியங்காரனுக்கு கட்டுப்பட்டு இப்படி செல்லுகிறான் என்பதையும், அந்த செயல் தகாது என்பதையும், அது இப்படி நடந்தால் இந்த ஏமாங்கத நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மன்னன் அறிய ஐயா கேட்கல. ஐயா மத்தவங்களுக்கு கேக்குதுங்களா? இப்பொழுது என்ன கூறுகிறான் என்பது. இங்கனம் இவர்கள் ஏக வெறியகம் விளைக்கப்பட்ட வெங்கனை விடலை தாதை. இது நன்றாக, தாதை என்றால் தந்தை. இந்த தந்தையாகிய வியனகர் அவலம் எய்தி இப்பொழுது சொல்ல முடியாத துன்பத்தை அடைந்து ஆற்றாது கண்ணீர் சிந்தி அழுவதை காண்கிறான் சிவகன். தன்னுடைய தந்தையாகிய கந்துக்கடன் தன்னுடைய நிலையை எண்ணி மிகப்பெரிய நிலையிலே தீயில் அகப்பட்டவனைப் போல கலங்கி நிற்கிறான். இப்போது தீயிலே அகப்பட்டவன் எப்படி நிற்பான் என்பதைப் போல தாங்க முடியாத வெம்மையினாலே அழுகிறான். அதுபோல தன் மனத்துக்குள்ளே இந்த துன்ப நிலை வந்துவிட்டதை எண்ணி அவன் வருந்தி அழுகிறான். அப்படி அழுகிற போது அழற்க என்று புலம்பு கொண்டு அழற்க என்றான். அதை சொல்லுகிற போது அங்கே அவர் சொல்லுகிறார், இங்கே போரிலே கலக்க வல்ல வேலினை உடையவனாகிய சீவகன் புலம்பு கொண்டு அழற்க என்றான். அழற்க என்றால் அழாதே என்று பொருள். அழவேண்டாம் என்று கூறுகிறார். இப்போது தன் தந்தையை தேற்றி கூறுகிறான் சிவகன். அதற்கு பின்னாலே பார்க்கிற போது அடுத்த பாடலிலே அதையே அங்கே மீண்டும் கூறுகிறார். அப்படி கூடுகிற போது மின்னி நான் மலையை இருந்து இரு கூறு செய்வான். இப்பொழுதுதான் ஒரு நல்ல உவமையை திருத்தக்க தேவர் சுட்டி காட்டுகிறார். இந்த பாடலில் அவர் சொல்லுவது என்ன என்றால், இங்கே மலையை 2 கூறுகளாக அறுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி அறுத்தால் அது வாளுக்குத்தான் சேதமே தவிர மலைக்கு சேதம் ஏற்படாது. அதை போல இப்பொழுது என்னை இப்படி பிணைத்து கொண்டு செல்லுகிறானே இந்த கட்டியங்காரன், இவனுக்குத்தான் துன்பம் நேருமே தவிர மலை போன்ற எனக்கு எந்த துன்பமும் நேராது என்பதை தன்னுடைய தந்தைக்கு உணர்த்துகிறான் சீவகன். இங்கே அந்த உவமை மிகவும் அற்புதமானது. திருத்தக்க தேவர் கூறுவது, ஒரு மலையை 2ஆக வெட்டுவதற்கு ஒரு வாளை கொண்டு வெட்டுவது முடியுமா? அந்த வாள்தான் சேதமடையுமே தவிர இப்போது தன்னை மலைக்கும் கட்டியங்காரனை அந்த வாளுக்கும் ஒப்பிட்டு அவர் தன்னுடைய நிலையை தன் தந்தைக்கு கூறுகிறார். அதை போலவே தன்னுடைய என்னை நேர்கொண்டு போர் செய்கின்றவன் எவனாக இருந்தாலும், இவன் யமனாக இருந்தாலும் அழிவான். இருநிலத்தில் இது ஆவதுண்டோ? இருநிலத்திலேயே சொல்லுகிறார் திருத்தக்க தேவர். இப்போது இருநிலம் என்று வருகிற போது நாம் இந்த உலகம் நமக்கு கீழுள்ள உலகம் என்பதாக அல்லாமல் நமக்கு மேல் நோக்கிய உலகத்திலும் இந்த வெல்பவர்கள் இல்லை, சிவகனை வெல்லுகிற ஆற்றலுடையவர்கள் இல்லை என்பதை அவர் உணர்த்துகிறார். அதற்கு காரணம் என்ன என்றால், சீவகன் அரசனினுடைய மகன் என்பதும் சீவகன் அரசகுமாரன் என்பது சீவகனுக்கு தெரியும். அதே போல கந்துக்கடனுக்கு தெரியும். இப்போது அந்த குறிப்பை அவர் உணர்த்துகிறார். இருநிலத்தில் யாவதுண்டோ என்றால் இங்கே மறைமுகமாக அந்த சொல்லாட்சி இருவரும் புரிந்து கொள்ளுகிற வகையில் அதுதான் மிகவும் முக்கியமாக. பேசுகிற பாத்திரங்கள் அந்த கருத்துக்களை அந்த பாத்திரங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளுகிற வகையில் மிகச்சிறப்பாக திருத்தக்க தேவர் இதனை அமைத்து பாடுகிறார். அடுத்த பாடல் 1115வது பாடல். இந்த பாடலிலே என் சுற்றம் அழ என்னை வாளினால் கொல்ல விரும்புகிற இந்த கட்டியங்காரன்
சிங்கத்தை சூழ்ச்சி செய்து வலையிலே பிடிப்பவனுக்கு சமமானவன் என்று பொருள். இப்போது ஒரு சிங்கத்தை வேட்டையாடி பிடிப்பவன் தான் வீரன். வலை விரித்து ஒரு சிங்கத்தை சிக்க வைக்கிறான் என்றால் அவன் சூழ்ச்சிகள் நிறைந்தவன். அப்படியானால் அவன் போர் யுத்திகளிலே பின்வாங்கி இருப்பவன், தவறான போர் முறையை பின்பற்றுகிறவன். ஆயினும் இருந்தாலும் அவன் என்னை சிங்கம் வந்து அந்த வலைக்குள்ளே என்ன செய்யும்? அமைதியாக படுத்திருக்கும். இல்லாவிட்டால் அவனுடைய அந்த தலையை அது கொய்து விடும், நிலத்தில் விழும். அந்த தலையை நிலத்திலே விழச் செய்யும். எப்பொழுது படுத்திருக்கிறது அந்த சிங்கம். ஆனால் அந்த சிங்கத்தின் வலை தகர்த்து படும்போது இந்த சிங்கத்தினுடைய யார் வலை விரித்தானோ அவனுடைய தலையை அந்த சிங்கம் தரையிலே வீழ்த்தும், நிலத்திலே வீழ்த்தும் என்று கூறுகிறார். இவ்வளவு ஊமைகளை எல்லாம் சீவகன் தன்னுடைய தந்தைக்கு தன் குறிப்பால் உணர்த்துகிற வகையில் மிக அழகாக இந்த பாடலை பாடுகிறார். இப்படிப்பட்ட செய்திகளை நாம் அதிகம் பார்க்கிறோம். அதே போல அடுத்த பாடலிலே இந்த சொல்லப்படுகிற செய்தி மிகவும் முக்கியமானது. நீரகம் பொதிந்த மேன் நிற என்று கூறுகிறார். இப்பொழுது யானையினுடைய நிறத்தை திருத்தக்கதேவர் யானையினுடைய நிறத்தை கருப்பு மேனி என்று கூற வருபவர் மிக அழகாக அதை மேகத்தோடு ஒப்பிட்டு கூறுகிறார். இப்படி எப்பொழுது என்றால், இங்கே பொன்னெடும் குன்றமன்னான் போர்முகத் தடலும் வாழ்க்கை பொன்னெடும் குன்றமன்னான் ஆர்களி ஆனார் மூதூர் அழுதுபின் செல்லச் செல்வான். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், சீருரு சிலம்பி நூலார் செமிழ்ப்புண்ட சிங்கம் முத்தான். இந்த சீவகன் இருக்கிறானே, அவனை ஒரு சிலந்தி வலைக்குள்ளே வீழ்த்திவிட முடியுமா? ஒரு சிலந்தி வலையிலே சீவகன் அதாவது ஆகிய சிங்கம் சிக்குண்டதைப் போல அவன் அமைதியாக இருக்கிறான். ஏன் அவன் அமைதியாக இருக்கிறான் என்றால், நாளை அவன் ராசமாபுரத்தினுடைய மக்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற வகையில், இந்த துன்பத்திலிருந்து விலகுகிற வகையில் அவர்களை மீட்கப் போகிறான் என்பதை இதிலே நுட்பமாக உணர்த்துகிறார். அதிலே இந்த யானையினுடைய நிறத்தை கூறுகிற போது நீரகம் பொதிந்த மேனி என்று கூறுகிறார். மேனியினுடைய நிறம் இருக்கிறதே, அது வானிலே இருக்கிற கருமேகத்தை போன்றதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குன்றமுடைய அந்த சீவகனின் பின்னாலே, இந்த யானை போன்ற சீவகனுக்கு பின்னாலே அந்த நாட்டு மக்கள், ராசமாபுரத்து மக்கள் அழுது கொண்டே பின்வருகிறார்கள். மூதூர் அழுத பின் செல்லச் செல்வான். இங்கே மூதூர் என்பது ராசமாபுரத்தினுடைய ஏமாங்கத நாட்டினுடைய மக்கள். ஏமாங்கதத்தினுடைய தலைநகரம் ராசமாபுரம். அதில் இருக்கிற அந்த மக்கள் அழுது பின்வரச் சென்றான். மிகுந்த வலிமை இருந்தும் கூட சீவகன் ஏன் இப்படி தன்னை அடக்கி கொண்டான்? என் வெளிக்காட்டலாமே, தன் வீரத்தை காட்டலாமே என்று அந்த நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த சீவகன் இருக்கிறானே, சிலந்தி வலைக்குள்ளே ஒரு சிங்கம் சிக்கிவிட முடியுமா? அப்படி சிக்கினால் அந்த சிங்கம் அமைதியாக இருக்காதே, இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான் என்று தனக்குள்ளே அந்த மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். இப்போது இந்த பாடல் திடீர் என்று வேறொரு கருத்தை உணர்த்து மக்களின் கருத்தை பிரதிபலிக்கிறது. நான் முன்பு சொன்ன இந்த 114வது பாடலும் அது தன் தந்தைக்கு சீவகன் கூறுகிற பதிலாக அமைகிறது. ஆனால் இங்கே இந்த நாட்டு மக்களினுடைய கருத்தை கேட்ட பிறகு இப்பொழுது கந்துக்கடன் பேசுகிறான். இப்பொழுது கந்துக்கடன் ஆகிய சீவகனின் தந்தையாகிய கந்துக்கடன் பேசுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? அரசனினுடைய கோபமாகிய தீமேகம் காணம் என்னும் மின்னி பொன்மழை பொழிந்து மண்ணில் அழிவை தரும். இப்பொழுது இதிலே நாம் பார்ப்போமே, ஆனால் இந்த மேகம் இருக்கிறதே அது மழையைத்தான் தரணும். ஆனால் இங்கே தீ அழலை உருவாக்கினால் அதனால் அந்த எப்படிப்பட்ட நகரமாக இருந்தாலும் அது அழியும். எனவே தவறான பலனை தருவதைப் போல இந்த மன்னனினுடைய கோபம் இருக்கிறதே, அது தவறான ஒரு முடிவை இந்த நாட்டுக்கு தர இருக்கிறது என்று கூறுகிறவர்கள் அன்பு செய்தவர்கள்
அப்படி அல்லாமல் அண்டியவர்களை தம்மை சுற்றிடும் இயல்புடையது. இப்பொழுது அதேபோல அரசன் கட்டியங்காரனை நோக்கி கந்துகன் கூறுகிறான். கந்துக்கடன் என்ன கூறுகிறான் என்றால், 12 கோடி அளவு பொன்னினை கொட்டி மெல்ல பணிந்து நின்று பேசுகிறான். இப்பொழுது கட்டியங்காரனை நோக்கி கந்துக்கடன் பேசத் தொடங்குகிறான். அதிகாரம் செய்யவில்லை. மன்னனிடத்திலே சென்று அதிகாரம் செய்வது அல்லது வேறு விதமாக தன்னுடைய ஏற்கனவே கந்துக்கடனும் கட்டியங்காரனும் நல்ல நண்பர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு தனியானது. அதை இங்கே காரணமாக வெளிப்படுத்தி பேசுகிறவனாக கந்துக்கடன் இல்லை. அதே போல கந்துக்கடனிடத்திலே வெறுமனே சென்று அதிகாரம் செய்யவும் இல்லை. அங்கே தன்னுடைய மகனுக்கு விடுவிக்க வேண்டும் என்று கோரி இந்த 12 கோடி அளவு பொன்னை கொட்டி மெல்ல பேசத் தொடங்குகிறான். இங்கே கந்துகன் பணிந்து சொன்னான் என்று கூறுகிறார். பணிதல் என்பதற்கு வள்ளுவர் கூறுகிறார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்பது. இப்பொழுது இங்கே வணிகனாக செல்வந்தனாக இருப்பவன் பணிந்து அரசனிடத்திலே தன் கருத்தை கேட்கிறான் என்பதனாலே அந்த பணிந்து என்ற சொல் மிக நுட்பமாக இந்த பாடலிலே உயிர் பெறுகிறது. அதே போல அடுத்த பாடல் 1118வது பாடல். அந்த பாடலிலே இங்கே அந்த மூதூர் மக்கள் அசனிவேகம் என்கிற பட்டத்து யானை குணமாலையை கொண்டிருந்தால் அது மன்னனுக்கு ஒரு பழியை தந்திருக்கும். அப்படிப்பட்ட பழியிலிருந்து என் மகன் சீவகன் அவளின் இன்னுயிரை அல்லவா காத்திருக்கிறான். இப்பொழுது நன்மை செய்தவனையே நீ தீமையானவன் குற்றம் இழைத்தது என்று கூறுகிறாயே, அது எப்படி என்று கேட்டான். இப்போது கந்துக்கடனினுடைய கேள்வி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னதே குற்றமாயின், நீங்கள் நன்றாக கவனிங்கள், இன்றதே குற்றமாயின் குணம் இது யாது வேந்தே என்று கேட்கிறார். இப்பொழுது ஒரு அசனிவேகம் என்கிற யானை இடத்திலிருந்து அது மதம் பிடித்து குணமாலையை கொண்டிருக்கும். அதனால் ஒரு பழி அரசுக்கு வந்திருக்கும். அந்த அரசுக்கு வருகின்ற பழியை துடைத்தவன் சீவகன். அப்படி பழியை துடைத்ததோடு மட்டுமல்லாமல் குணமாலையினுடைய இன்னுயிரையும் காத்திருக்கிறான். எனவே இரண்டும் நன்மையாக இருக்கும் போது அந்த இன்னதே குற்றமாயின் இதிலே வருகிற ஏகாரம் நமக்கு முக்கியம். எப்படி கம்பன் சொன்னானே, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த என்கிற பாடலிலே வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று கூறும்போது அங்கே வருகிற ஏகாரம் என்பதற்கு அந்த என்ற வசிட்டன் முதலிலே நீ நாளை முடிசுற்றி கொள்ளலாம் என்று சொல்லி பிறகு காண்புகும்படியாக வந்தபோது அந்த வசிட்டன் அதாவது ஈமக்கடன் செய்வதற்கு கூட நீ உரிமையற்றவன் என்று மறுத்தானோ, அதே வசிட்டன் இப்பொழுது இங்கே மௌலி புனைந்தான் என்பதை கம்பன் அந்த ஏகாரத்தின் மூலமாக உணர்த்துகிறார். அதே போல இந்த இடத்திலே திருத்தக்க தேவர் இன்னதே குற்றமாயின் குணம் இனி யாது வேந்தே என்று கூறுகிறார். இன்னதே என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? 2 நற்செயல்கள் நடந்திருக்கிறது. இந்த நற்செயல்களுக்கே நீ குற்றம் என்று கூறினால் இதற்கு முடிவு யாது என்று கேட்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்த நிலையிலே இப்பொழுது கந்துகன் கூறுகிறார். 1119வது பாடல். இந்த பாடலிலே நாணமே மெய்க்கொண்டு வாழ்விலே ஈட்டப்பட்டவர்கள் இந்த அச்சத்தை போக்க வேண்டியது ஆண் மக்களினுடைய கடன். நமக்கு பெண்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை தீர்க்க வேண்டியது ஆண்களின் கடன். ஆகையினாலே அந்த நிலையிலே அவர்களினுடைய மிக முக்கியமாக சீவகனினுடைய அகன்ற மார்பையே நான் ஓலையாக வைத்து அதிலே தீர்ப்பை நான் எழுதுவேன் என்று கூறுவது போல இந்த பாடலை பேசுகிறான். இதிலே கந்துக்கடன் கூறுவது என்ன என்றால், அச்சத்தை போக்க வேண்டியது ஆண் மக்களினுடைய கடமை. ஆண்மக்கள் கடனென்றெண்ணி அறிவின்மை துணிந்த குற்றம் பூண்மையை கொண்ட அகன்ற மார்ப பொறுமதி என்ற பின்னும்.
இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். அவர் கேட்கிறார், இந்த குற்றத்தை பொறுப்பாயாக என்று கூறுகிறார். இப்பொழுது இதற்கு தொன்று தொட்டு நான் ஈட்டிய நிதியை தருகிறேன். நான் உனக்காக என்னுடைய நிதியை தருகிறேன். அதிலும் குறிப்பாக நீண்மைக்கு என்று கூறுகிறார். நீண்மைக்கு நின்று வந்த என்று. நீண்ட காலமாக நான் சேர்த்த செல்வத்தை தருகிறேன். நிதியெல்லாம் தருவன் என்றான். இப்பொழுது நிதியை தருகிறேன். ஆகையினாலே இதனை பொறுப்பாயாக என்று கேட்கிறார். அடுத்தது 120வது பாடல். இந்த பாடலிலே கூறுகிற போது கட்டியங்காரன் தெளிவடையாத கோபத்திலே இருக்கிறான். குணமாலையை காப்பாற்றியது அவனுடைய கோபம் அல்ல. இங்கே மிக முக்கியமாக இந்த சீவகனை கைது செய்கிறான், இப்படி துன்பப்படுத்துகிறான் என்பதற்கு குணமாலையை காப்பாற்றியது கோபமாக தெரியவில்லை. அதற்கு என்ன காரணம், வேறு ஏதாவது உண்டோ என்று கேட்கிற போது இங்கேதான் நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது கந்துக்கடன் அதனை குறிப்பாக சொல்லுகிறார். கட்டியங்காரனிடத்திலே கந்துக்கடன் சொல்லுகிற போது, இங்கே தெளிவடையாத கோபத்தில் இருக்கிற மன்னனே, குணமாலையை காப்பாற்றியதோடு அந்த ஆணிரையை கவர்ந்து சென்றபோது அதை தடுத்து மீட்டு வந்தானே சீவகன், அதிலே செய்த பிழையை நீ பொறுத்து கொள் என்று கூறுகிறார். இப்போது ஒரு தந்தை தன் மகனின் மீது எப்படிப்பட்ட இடத்திலே எந்த தவறுக்கு கோபப்படுவான் மன்னன் என்பதை மிகச்சரியாக உணர்ந்திருக்கிறான் தந்தை. இப்படி மகனினுடைய இயல்பை முற்றிலும் உணர்ந்தவனாக தந்தை இருக்கிறான் என்பதை கூறுகிறார். அதனை சொல்லுகிற போது ஊழ் பிணைந்து என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஊழ்வலி மிகுந்து இந்த உடல் சினம் கடவ சொன்னான் என்று. இப்போது உடல் சினம் கடவ என்றால் உடல் இருக்கிறதே, இது கோபப்பட வைக்கிறது. ஆனால் அந்த கோபத்தை ஆற்றிக்கொள்வதற்கு உள்ளத்தோடு கூடிய அறிவு தேவை. அதற்கு தான் உணர்ச்சி என்று பெயர். இப்போது உணர்ச்சி என்பது உடம்போடு தொடர்புடையது. ஆனால் உணர்வு என்பது புலன்களோடு அறிவோடு தொடர்புடையது. இதனை வேறுபடுத்துகிற மிக அதிகமான ஒரு நுட்பமான சொல்லை அங்கே திருத்தக்கதேவர் பயன்படுத்துகிறார். இதிலே கூறுகிற போது மிகவும் அருமையாக அடுத்த பாடலிலே அதனுடைய மறுப்புரையை கட்டியங்காரனுக்கு மறுப்புரை கூறுகிறான். அதாவது கந்துக்கடனுக்கு மறுப்புரை கூறுகிறான் கட்டியங்காரன். அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 1121வது பாடல். ஆய்களிற்று அசனி வேகம் அதன் மறு பூசியாக. இதிலே நாம் பார்க்க வேண்டும். அசனி வேகம் என்கிற யானையின் கொம்புகளை எழுத்தாணியாக கொண்டு சீவகனினுடைய அகன்ற மார்பை நான் ஓலையாக கொண்டு திசைகளெல்லாம் கேட்கும்படியாக இவன் கள்வன் என்று நான் எழுதி வைப்பேன். இன்றே நீ நகம் புகு, உன்னுடைய வீட்டிற்கு செல்வாயாக என்று அவரை பரிவு ஒழிந்து செல் என்று கூறுகிறார். உன்னுடைய மகனின் மீது இருக்கிற பரிவு, இரக்கம், அவை ஒழிந்து நீ செல்வாயாக என்று கூறுகிறார். எப்படி நீடாழி உலகத்து மறைநாளோடு என்று கூறுகிற பாடலை நாம் இங்கே பார்த்து, அது ஒரு நல்ல பாடல். ஆனால் இங்கே கட்டியங்காரன் கூறுவதுதான் இந்த வியப்பாக இருக்கிறது. இதில் அவன் கூறுகிறான், என்னுடைய செயல் இருக்கிறதே அது எப்படி இருக்கிறது என்றால், களிராகிய அசனி வேகத்தினுடைய கொம்புகளை ஒடித்து எழுத்தாணியாக வைத்துக்கொண்டு இந்த சீவகனினுடைய அகன்ற மார்பில் ஓலையாக வைத்து நான் என்ன செய்வேன், திசைகளெல்லாம் கேட்டு அஞ்சும்படியாக இவன் கள்வன் என்று நான் எழுதி வைப்பேன் என்று கூறுவதாக அந்த பாடல் அமைகிறது. அடுத்த பாடலிலே இந்த கந்துகன் தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகிறான். அப்படி இல்லத்திற்கு செல்லுகிற போது அங்கே என்ன நிகழ்ந்தது என்று கூறுவது இங்கே மிக முக்கியமாக இருக்கிறது. இவன் தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகிற போது தன்னுடைய வழியிலே என்னெல்லாம் நிகழும் என்பதை நினைத்து பார்க்கிறான். கஞ்சனான் உரைப்ப கேட்டே நாயகனும் நடுங்கி உள்ளம் என்று பாருகிறார். நாயகன் என்றால் செல்வத்தை உடையவன், கஞ்சனான் என்றால் கம்சனை போன்ற இயல்புடையவன் என்றும் நாம் கொள்ளலாம். எனவே மனத்திலே அன்பு, செல்வம்,
கருணை, ஈவு, இரக்கம் ஆகியவை கஞ்சமாகிவிட்ட மனத்தை உடையவனான கட்டியங்காரன். அவன் உரைத்தது கேட்டு வணிகனாகிய கந்துகன் உள்ளம் நடுங்கி, மிகச் கோபத்திலே இருக்கிற யானை இருக்கிறதே, ஒருவன் கோபத்திலே இருக்கிற யானைக்கு விளாங்கனியை உணவாக கொடுத்தான். அதனால் மதிமயங்கி அந்த யானையை தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே என்ன செய்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிலையிலே இருக்கிறான் மன்னன் என்பதை மிக அழகாக ஓமைப்படுத்துகிறார் திருத்தக்கதேவர். வெஞ்சினம் வேழம் உண்ட விலங்கனி போன்று என்று கூறுகிறார். இது எஞ்சினான் போல நின்றான். இங்கே நீங்கள் நாம் பார்க்க வேண்டும், மிக முக்கியமாக இவனுடைய செயலை கண்டு கட்டியங்காரன் எஞ்சினான் என்றால் துஞ்சினான் என்று பொருள். இப்பொழுது இறந்தவனைப் போல நிற்கிறான். ஏத்தரும் தவத்தின் மிக்க வஞ்சமில் கொள்கையால் இங்கே அமிர்தத்தினால் வற்புறுத்தப்பட்டவனாக, மிக முக்கியமாக அமிர்தம் என்பது இங்கே முதலிலே நஞ்சை சொன்னவர் பின்னாலே அமிர்தம் என்கிறார். முதலிலே கட்டியங்காரனினுடைய செயல் இருக்கிறதே, அது நஞ்சுக்கு ஒப்பானது. பின்னாலே எப்படிப்பட்ட தவத்தை செய்திருக்கிறோம், இந்த தவப்பயன் உண்மையாயின் என்னுடைய மகன் காப்பாற்றப்படுவான் என்று அவன் கொள்வது, அது அன்று ஒரு நாள் ஒரு முனிவன் சொன்ன அமிர்த சொல்லல்ரோ என்று அன்று முனிவன் கூறியதை தன்னுடைய மனத்துக்குள்ளே நினைத்து கொண்டு அவன் வீட்டிற்கு செல்லுகிறான். இப்போது 1123வது பாடல். இந்த பாடலிலே இந்த சுனந்தை கேட்கிறாள். அதை எப்படி கேட்கிறாள் என்றால், எந்நிலை ஐயர்க்கு என்ன. இப்போது நாம் பார்க்கிறோம் எந்த நிலை என்றால், இங்கே வீட்டிலே இருக்கிற இதில் 2 பொருள் உண்டு. ஐயர்க்கு என்ற பொருள் சிவகனை குறிக்கிறது. எந்நிலை என்றால் எந்த நிலையில் இருக்கிறான் என்றும் கேட்கிறாள். என்னைப் போல அவன் உயிர் வாழ்கிறானா அல்லது இறந்து போனானா, இரண்டும் தெரியாமல் நான் வாழ்கிறேனே, அதை போல ஐயத்தோடு இருக்கிறானா என்பதும் பொருளாக இருக்கிறது. இப்ப எந்நிலை ஐயர்க்கென்ன, இதை நாம் மிக முக்கியமாக யாரொரு கவலையும் பட வேண்டாம், பொன்னிலம் கொடியனானோர் பொருளினை கேளிது என்று இங்கே கட்டியங்காரன் கூறுகின்றார். என்ன கூறுகிறான்? நிலத்திலே மின்னுகிற இயல்புடைய தன்மையையும் உரியத எஃகை போன்றவனான சீவகனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவன் இந்த எந்த விதமான பொன்னிற கொடி போன்றவளாக இருக்கின்ற அருமை சுனந்தையே நீ கேள் என்று கூறுகிறார். அடுத்ததாக இந்த பாடலிலே சுனந்தையினுடைய கருத்துக்கு கந்துகன் பதில் கூறுகிறான். நீ இந்த குழந்தையை இருந்த பல சாப்பிள்ளைகள் என்றால் பல குழந்தைகள் பிறந்து இறந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்ற நீ இப்பொழுது இந்த குழந்தையை பெற்று உயிர் வாழ்ந்தால் நான் வாழ்வேன், இல்லாவிட்டால் நான் வாழமாட்டேன் என்று அன்று கூறினாயே, அதற்கு இங்கே அவர் கூறுகிறார், இன் மகவு அழியின் வாழேன் என்று நீ கூறியதை எண்ணி பார்த்து இந்த குழந்தையினுடைய இயல்பை அறிந்து, இந்த குழந்தை இப்பொழுது இறைவனாக வந்திருக்கிறான், ஆகையினாலே அந்த இறைவன் நம்மை காப்பான் என்பதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எந்த ஒரு தீங்கும் நேர்ந்து விடாது என்று அன்று இந்த குழந்தையை நான் கண்டபோது ஜீவித்திருப்பாயாக என்று வானிலே ஒரு குரல் ஒலித்ததை தன் மனத்துள் எண்ணிக்கொண்ட கந்துக்கடன் இங்கே சுனந்தைக்கு அதை விளக்குகிறான். இப்படியாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதனை எப்படி இங்கே ஓமைப்படுத்துகிறார் என்றால், இங்கே ஒரு சொல்லை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டி இருக்கிறது. வண்டுகள் எப்படி மகரந்தத்தை உண்டு தன் பசியை தீர்த்து கொள்கிறதோ, அதை போல சிவகண்ணனுடைய பெருமைகளை எண்ணி எண்ணி இறைவன் அன்று கூட்டுவித்த குருவருளும் திருவருளையும் எண்ணி கந்துக்கடன் தன்னுடைய மனத்திலே ஏற்பட்ட துன்பத்தை சுனந்தைக்கு சொல்லி அவளை தேற்றினான் என்பதாக சொல்லி, இதுகாரம் இந்த 25 பாடல்களையும் நல்ல முறையிலே நான் அறிந்த சிற்றறிவால் இதுகாரம் விளக்கி இருக்கிறேன்.
எனவே இதனை இத்தனை நேரம் செவிமடுத்து கேட்ட அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்து, இதுகாரம் அமர்ந்து கேட்ட அத்துணை திருவடிகளின் பொன்னார் திருவடிகளையும் தொட்டு வணங்கி இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, எவ்வளவு சொன்னாலும் அது குறைவாகவே இருக்கும். ரொம்ப அற்புதமா தங்களுடைய உரையை ஆய்வு நோக்குல ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்து கூறி விளக்கி இருக்கிறீர்கள் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்துணை சான்றோர் பெருமக்களினுடைய முன்னிலையில் தங்களுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க மிக்க நன்றி. நன்றி ஐயா. மிக்க நன்றி. நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. இன்னும் வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் தாங்கள் பேச வேண்டும். அதையும் இப்பவே கோரிக்கையா வச்சிடறோம். ஏன்னா ரொம்ப அற்புதமான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து தர்றீங்க. அதனாலதான். மிக்க நன்றி ஐயா. எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் பண்றேன் ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. வரும் வரும். சரி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. சான்றோர் பெருமக்களே, ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் இன்று இந்த அமர்வில் பார்த்திருக்கிறோம். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்த